பொதுவாக 6ல் பெயர் வைத்த நபர்கள் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த பதிவில் சொல்லுங்கள் சார். ரொம்ப கவர்ச்சிகரமானவங்க, எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த மனதிற்கு பிடித்தமானவர்களை அவங்க நல்லா பழகுவாங்க. நண்பர்கள் வட்டாரம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு உதவிகளை செய்வாங்க. மனோரம்யமான ஒரு தன்மையுடையவங்க. இவங்க வந்து உற்சாகமாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்க இவங்களால் நினச்சா சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துறைக்கு ரொம்ப வெற்றிகரமான ஆட்களாக இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறது, இவங்க நினச்சதெல்லாம் செய்கிறது ரொம்ப வெற்றிகரமான ஒரு பவரை கொடுக்கக்கூடியது. 6ங்கிற எழுத்து கொண்டவங்களுக்கு டோட்டல் நம்பர் எது நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் நம்பர் நல்லா வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 2ஆம் நம்பருக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது 7ஆம் நம்பர் தான். மனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா பேசாமல் வீட்டில் முடங்கி படுத்துருவாங்க. அது மனதை வந்து தெளிவாக வச்சுக்கிறதுக்கு இயற்கையாக உள்ள மூலிகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லாரை கீரையை தான் நம்ம குறிப்பிடுவோம். ஒரு மன தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமாக இருக்கும். ஸோ பௌர்ணமி இரவன்று நீங்கள் கோவிலில் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கும்பிட்றதுங்கிறது நம்ம கையில் கிடையாது. பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாமோடு இணைந்தப்பர் நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். பக்தி பிளஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம், சொல்லுங்கள். இப்போ நம்ம லேட்டஸ்ட் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வகையில் 6ல் தொடங்கக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலுமே அவங்களுக்கான பதிவாக இந்த விஷயம் இருக்குங்க சார். இப்போ ராஜேஷ், ரமேஷ் இந்த மாதிரி ஆண்கள் பேராகட்டும், ராதிகா, ரம்யா இந்த மாதிரி பெண்கள் பேராகட்டுமே 6ல் தொடங்கக்கூடிய யாராக இருந்தாலுமே இந்த பதிவு அவங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்குங்க சார். பொதுவாக 6ல் பெயர் வைத்த நபர்கள் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த பதிவில் சொல்லுங்க சார். நம்ம ரொம்ப 6ங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2ங்கிறது ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கவர்ச்சிகரமானவங்க, எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாகவும் இருப்பாங்க. மனதிற்கு பிடித்தமானவர்கள்னா சந்திரனுங்கிறது மனது சம்மந்தப்பட்டது. மனதிற்கு பிடித்தமானவர்களை அவங்க நல்லா பழகுவாங்க. நண்பர்கள் வட்டாரம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு உதவிகளை செய்வாங்க. மனோரம்யமான ஒரு தன்மையுடையவங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களால் நினச்சா சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துறைக்கு ரொம்ப வெற்றிகரமான ஆட்களாக இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறது, இவங்க நினச்சதெல்லாம் செய்கிறது ரொம்ப வெற்றிகரமான ஒரு பவரை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா மனது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பார்த்திங்கனாக்கா ரொம்ப கவலையுடைய ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இன்னொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோட பார்த்திங்கன்னா மீடியம்னே இருக்காது. உற்சாகம் அல்லது உற்சாகமின்மை 2க்கு இடையில தான் இவங்க வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து உற்சாகமாக இருக்கிற போது பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு உதவிகளை நிறையா செய்வாங்க. நட்பு வட்டாரத்தில் நல்ல உதவிகளை செய்வாங்க. உறவு வட்டாரத்தில் நல்ல உதவிகளை செய்வாங்க. ஒரு நல்ல பேர் எடுக்கிறவங்கள இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துறை நல்லதாகவே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் மனது சார்ந்த விஷயங்கள் இதில் தான் இவங்க குறிப்பாக கவனமாக இருக்கணும். எப்பயுமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்கிற போது வியாபாரத்துறை வெற்றி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது வெற்றி எல்லாமே ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே வந்து தூக்கத்தில் தான் இவங்களுடைய வந்து இவங்க நல்ல முறையில் இருக்கா, உடம்பு நல்ல முறையில் இருக்கா, நம்மளுடைய அதிர்ஷ்டங்கள் நல்லா இருக்கா, அதிர்ஷ்டம் நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா இவங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்களா அதிர்ஷ்டத்தோடு இருக்காங்கன்னு அர்த்தம். தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வருதா அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அது 2 பாயிண்ட்டு தான். ஸோ அது தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு என்னென்ன உதவிகரமாக எது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சாந்தமாக இருக்கணும், மூளை சாந்தமாக இருந்தால் தான் தூக்கம் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இவங்களுக்கு இந்த உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இயற்கை வைத்தியமாக நம்ம சொல்லக்கூடியது பிரணாயாமம் யோகாசனம். முயற்சி பயிற்சியும் உடற்பயிற்சி செஞ்சிட்டாங்கனாக்கா தூக்கம் நல்லா வரும். தூக்கம் வரணும் அப்படின்னோன்னா தூக்க மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது கிடையாது. இயல்பாகவே தூக்கம் நல்லா வரணும் உங்களுக்கு. அந்த மனது வந்து அமைதியாக இருந்தால் தான், அந்த மூளை வந்து தெளிவாக இருந்தால் தான். இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். மூளையில் வந்து இந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு இயற்கையான வைத்தியம் தான் நான் சொல்கிறது. இது 2 செஞ்சிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு தூக்கம் நல்லா வந்துடும். தூக்கி எழுந்திரிச்சிட்டாங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை, இவங்க நினச்சதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தூக்கத்தில் தான் இருக்குது. இந்த தூக்கம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அங்கே மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. அதுக்குண்டான தீர்வும் நான் சொல்லியிருக்கேன். பிரணாயாம யோகாசனம் பண்ணி இயற்கையாகவே தூக்கம் வர்ற அளவுக்கு இவங்க தங்களுடைய உடல்நிலையை சரிப்படுத்திக்கிட்டாங்கனாக்கா எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி வந்து கடைசி வரைக்கும் நீடிக்குங்கிறது தான் அதில் உள்ளது.
கண்டிப்பாங்க சார். இப்போ ஆர் என்ற எழுத்துல பெயர் வைத்த நபர்களுக்கு வந்து சார் ஒரு துறை தேர்ந்தெடுக்கணும். ஒரு தொழில் ஆகட்டும், இல்ல கல்வி, நான் வேலை, ஏதோ ஒரு ரீதியாக நான் துறையை தேர்ந்தெடுத்து நான் அதுக்குள்ள போக போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த துறையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க சொல்லலாங்க சார்? 6 எழுத்து உள்ளவங்களுக்கு எப்படி என்ன தொழில்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து படிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கற்பனை சக்தி சம்மந்தப்பட்டது. கற்பனா சம்மந்தப்பட்டது அப்படின்னா வந்து ட்ரீமி, உதாரணத்துக்கு கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்டது. எப்பயுமே இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் தாய்மையுடையது. தாயில தான் கிரியேட் ஆகிறது. உயிரினங்கள் கிரியேட் ஆகிறது தாயில தான். ஸோ அந்த தாய்மை சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்டது. அதபடியான ஜாபுகள். அதே போல் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரி, பிடெக் அக்ரின்னு நிறைய வந்திருக்கும். அதே மாதிரி ஃப்ளோரா, ஹார்டிகல்ச்சர். ஸோ அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி அக்ரி ரிலேட்டடு படிப்புகள், அதே மாதிரி அக்ரி ரிலேட்டட் தொழில்கள், அதே மாதிரி கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதே போல் படிப்புகள், தொழில்கள் 2மே வந்து நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி அந்த பொருட்களை வந்து நிலைநிறுத்தக்கூடிய, அதாவது இப்போ கூட வந்து இப்போ இந்த படிப்பு வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்துக்கிட்டு இருக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஃபுட் ப்ராசஸிங். அந்த ஃபுட் ப்ராசஸிங் தொழில்களும் இவங்களுக்கு நல்ல இயல்பாகவே ஒத்து வரும். அதே போல் உணவு சம்மந்தப்பட்டது, ஏன்னா தாயினாலே உணவளிக்கிறது தான். உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி படிப்புகள், கேட்ரிங் டெக்னாலஜி, கேட்ரிங் சம்மந்தப்பட்ட படிப்புகளும் இவங்க தாராளமாக படித்தா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு மனதுக்கு பிடித்திருந்தால் தான் அந்த தொழில்களில் இறங்குவாங்க. பிரத்தியார் சொல்லி அதை செஞ்சாங்கனாக்க வெற்றி கிடைக்காது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து அந்த ஈடுபாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாங்க சார். இப்போ ஆர் என்ற எழுத்துல பெயர் வைத்த நபர்களுக்கு வந்துங்க சார், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்களுடைய திருமணத்துக்கு ஒரு துணை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட எழுத்துக்களை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்குமாங்க சார்? 6 எழுத்துக்களில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே மனதனுடைய தன்மை. எப்போயுமே ஒரு பொருளை வந்து இயல்பில் வந்து கிடச்சி அதை ரியாலிட்டியில் அனுபவிக்கிறத காட்டிலும் மனதுக்குள்ளேயே அனுபவிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுலேயே மனசுலேயே அனுபவிச்சிடுறாங்க. கடைசியாக ஒரு கார் வாங்கும்போது அது ரியல் சந்தோஷம் இருக்குமானா சப்புன்னு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மனோரீதியான விஷயங்கள்லேயே இவங்க வந்து ரொம்ப அனுபவித்து செஞ்சுக்கிறதுனால இந்த பெண் வந்து நமக்கு நல்லபடியாக இருப்பா அப்படின்னு நினச்சி, அந்த ஆண் வந்து நமக்கு நல்லபடியாக இருப்பான்னு சொல்லி ஒரு கற்பனையிலேயே இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஓட்டி ஒரு விரும்பி திருமணம் பண்ணுறத ரொம்ப விருப்பகரமாக இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ரியாலிட்டின்னு வரும்போது தான் நிறைய மாற்றங்கள் இருக்குது, ஏமாற்றங்களும் இருக்குது. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் திடுதுப்புன்னு போய் ஒரு விஷயங்களை செய்யவே கூடாது. இவங்களுக்கு விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, எது பிடிச்சிருந்தாலும் 6 எழுத்து கொண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடுதுப்புன்னு இறங்கிடுவாங்க. ஒரு குளம் இருக்குது, புதுசாக பார்க்குறோம், டக்குன்னு இறங்கிடுறது. இறங்கினா என்ன ஆகும்? அது எவ்வளோ பள்ளம் இருக்குது, என்ன இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஸோ அந்த மாதிரியான வந்து எதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்க மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு குதிச்சிடுறது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானித்து நம்ம இதெல்லாம் விசாரித்து எல்லாத்தையும் வந்து பொதுவாக வந்து அறிவுடைமை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசாரித்து நம்ம அது பிறகு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது. அதற்குண்டான காலகட்டங்களையும் வந்து ஒதுக்கிக்கணும். இவ்வளோ காலகட்டம் எடுத்துக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி. இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முடிவை அடிக்கடி மாற்றக்கூடிய சூழல் இருக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முடிவை வந்து முடியாத ஒரு சூழல். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்மானமான ஒரு முடிவு எல்லாருக்கும் ஏற்ற முடிவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும். விரும்பி திருமண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணம் பண்ணுறதுல நிறைய பேர் தோல்வி அடைகிறது அந்த இடத்துல தான். ஸோ அந்த விரும்பி திருமணம் பண்ணுறதை கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா பழகி பார்த்து அதுக்கு பிறகு திருமணம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை சிறக்குங்கிறது தான் இதில் ஒரு வேண்டுகோள். இப்போ ஆர் என்ற எழுத்துல பெயர் வைத்த நபர்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் வாங்குகிறோம், இல்லை ஒரு வாகன எண் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அவங்க எந்த எண்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட எண்ணாக தேர்ந்தெடுக்கலாங்க சார்? 6ங்கிற எழுத்து கொண்டவங்களுக்கு டோட்டல் நம்பர் எது நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் நம்பர் நல்லா வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 2ஆம் நம்பருக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது 7ஆம் நம்பர் தான். ஸோ 7ஆம் நம்பர் வர மாதிரி ஒரு மொபைல் நம்பர் எடுத்துக்கலாம். டோட்டல் நம்பர் வந்து 7ஆம் நம்பர் வர மாதிரி எடுத்துக்கணும். ஆரம்ப கண்ணில் தெரியக்கூடியது டிஜிட்டல் இருக்குது பார்த்திங்களா, அது 9ஆக இல்லாமல் பார்த்துக்கணும், 8ஆகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இல்லாமல் 7ஆம் நம்பர் வர மாதிரியான ஒரு டோட்டல் நம்பர் வர மாதிரியான மொபைல் நம்பர். அதே போல் பார்த்திங்கனாக்கா ஒரு வாகன எண்கள் டோட்டல் நம்பர்னால் TN37 எல்லாம் சேர்த்து பார்த்து எடுக்கும்போது அது ஒரு 7ஆம் நம்பர் வர மாதிரியான ஒரு அமைப்பு பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள். இப்போ ஆர் என்ற இடத்துல பெயர் வைத்த நபர்களுக்கு ஒரு லக்கி கலர் சொல்லலாம், அதை எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தலாங்க சார்? 6ன்னு உள்ளவங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸ் ஒத்து வராது. குறிப்பாக வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, டார்க் ரெட்டு இதெல்லாம் ஒத்து வராது. ஸோ இது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட ஒரு வர்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வெண்மை நிறம், சந்தனுக்குரியது. அந்த வெண்மை நிறம் வந்து ஒரு பளபளப்பான ஒரு வெண்மை நிறம், அந்த மாதிரியான வெண்மை நிறம். லைட் ப்ளூ, லைட் க்ரீன் இதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லா கலர்ஸுமே வந்து லைட் கலரில் இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும்.
லைட் ப்ளூவை கூட யூஸ் பண்ணலாம். டார்க் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். டார்க்னால் குறிப்பாக வந்து டார்க் ப்ளூ, டார்க் ரெட்டு, அதே மாதிரி பிளாக் கலர்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உடைகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியில் கிளம்பும்போது இந்த மாதிரியான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு கிளம்புறது ரொம்ப நல்லது. இப்போ ஆர் என்ற எழுத்தில் பெயர் வைத்த நபர்களுக்கு வந்து சார் ஜெம் ஸ்டோன் தேர்ந்தெடுக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம எந்த ஜெம் ஸ்டோன் போடலாங்கிறது. ஸோ அது எந்த ஜெம் ஸ்டோன் பண்ணலாங்களா? ஆறுங்கிற எழுத்து கொண்டவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம், முத்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட வர்ணமாக நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெண்மை நிறத்தை தான் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இயல்பாகவே கிடைக்கக்கூடிய முத்து, சிப்பிலேருந்து கிடைக்கக்கூடியது ஹைதராபாத் முத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைதராபாத் முத்துங்கிறது ஹைதராபாத்தில் எந்த விதமான முத்து வளர்ப்பும் கிடையாது. அது ஒரு ப்ராசஸிங் சென்டர் தான். அது எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க, ஃபெர்டிலிட்டி மாதிரி தான். நம்ம ஃபெர்டிலிட்டியில் வந்து வெளியிலேருந்து எல்லாம் எடுத்து இது பண்ணுற மாதிரி முத்துச்சிப்பிலையும் என்ன பண்ணுறாங்க, அந்த சிப்பிகளை எடுத்து இடையில இன்செஷன் பண்ணி அதை ஒரு ஆப்ரேஷன் மாதிரி சின்னதாக ஒரு கோடு கிழித்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகள் ஏதாவது ஒன்று வைக்கும்போது வரிசையாக வச்சு விட்ருவாங்க. வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து கடலில் விட்டுருவாங்க. அல்லது இயற்கை நீர்நிலைகளை இவங்க கண்ட்ரோல்டு ஒரு இதில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு லேயர் பை லேயராக அது வந்து நமக்கு கண்ணில் தூசி விழுந்தால் எப்படி கண்ணீர் வருதோ அதே மாதிரி அந்த உறுத்தல் வரும்போது அந்த சிப்பி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த உறுத்தலுக்கு உண்டான அந்த ஃபாரின் பாடியை சுற்றி வர ஒரு சிறைப்படுத்துகிற மாதிரி ஒரு லேயர்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது ஃபார்ம் ஆனதுக்கு உட்பாடு அதை எடுப்பாங்க. அதுதான் வந்து கல்ச்சர்டு முத்துன்னு பேர். முத்து வந்து கல்ச்சர்டு முத்து. இயற்கையான முத்துங்கிறது வேறு. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, வெங்காயத்துக்கு எவ்வளோ பல அடுக்குகள் இருக்கோ அதே மாதிரி தான் இயற்கையில் வரக்கூடிய முத்துக்கள். இதில் எப்படின்னா சாத்துக்குடியில் இருக்கிற தோல் மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும். அந்த இயற்கையாக கிடைக்கிற முத்து வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஈராக்கு துறைமுகம் பாசராங்கிற இடத்துல கிடைச்சிது. இப்போ இந்த முத்துக்கள் கிடைக்கிறதே இல்லை. இப்போ இயற்கையிலே கிடைக்கிறதும் இல்லை. எங்கேயுமே பார்த்திங்கன்னா ₹1,00,000 சொல்கிறாங்க அதுக்கெல்லாம். அதுக்கு பதிலாக வந்து இந்த வெனிசுலா, சவுத் சீ பேர்ல்ஸ்னு இப்போ வந்திருக்கு. ஸோ அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிகரான ஒரு நியரஸ்ட்டு ஒரு நல்ல ஜெம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு முத்து தான் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் முத்துக்களை காட்டிலும் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வெனிசுலா, சவுத் சீ பேர்ல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் தான் போடணும், வலதுகை ஆட்காட்டி விரலில் தான் போடணும், சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாங்க சார். இப்போ ஆர் என்ற எழுத்தில் பெயர் வைத்த நபர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா அது எந்த கோயில் வழிபாடு சொல்லுவாங்க சார்? ஆறுங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம்னு குறிப்பது திங்களூர்னு ஒன்று சொல்லுவாங்க. அங்கேயும் போய் வழிபாடு பண்ணலாம். இதற்கு நிகராக ஒரு ஸ்தலம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்க, திருப்பதி வெங்கடாஜலபதி. திருமலையில் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஸோ பௌர்ணமி இரவன்று நீங்கள் கோவிலில் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கும்பிட்றதுங்கிறது நம்ம கையில் கிடையாது. அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் கும்பிடணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படியே இருந்தாலும் கூட திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு அன்னைக்கு நைட்டு திருமலையில் தங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் ரூமில் வேணாலும் படுத்துக்கலாம், கோவில் வாசல் வேணாலும் படுத்துக்கலாம். பட் திருமலையில் இருக்கணுங்கிறது தான் ஐதீகம். அன்றைய இரவை வந்து திருமலையில் கழிச்சிங்கனாக்க ஒரு இரவு கழித்து பாருங்கள், ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்கள் இந்த ஆறுங்கிற எழுத்து கொண்டவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இப்போ ஆர் என்ற எழுத்தில் பெயர் வைத்த நபர்களுக்குங்க சார் ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் எளிமையாக, அவங்க லைஃப்பில் எல்லாமே ஜெயிப்பதற்கு அந்த பரிகாரம் பயன்படும் அப்படின்னா என்னவாக இருக்குங்க சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறது மனோரீதியான தன்மை கொண்டவங்க. மனது என்ன சொல்லுதோ, மனது உற்சாகம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிப்பாங்க. அதே மாதிரி மனது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா பேசாமல் வீட்டில் முடங்கி படுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி மனோரீதியான ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு தெளிவாக கொடுக்குறது, மனதை வந்து தெளிவாக வச்சுக்கிறதுக்கு இயற்கையாக உள்ள மூலிகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரையை தான் நம்ம குறிப்பிடுவோம். வல்லாரைக்கீரையை யார் சார் தேர்ந்தெடுப்பார்? நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருந்தால் நம்ம வல்லாரைக்கீரை கிடைக்கும். இப்போ டவுனில் இருக்கோம், நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா பிரம்மின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதா மெடிசன். பிரம்மிங்கிறது வல்லாரைக்கீரையோடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் அது. அந்த பிரம்மி மாத்திரையை ரெகுலராக சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடி, ஒரு மன தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ ஆர் என்ற எழுத்துக்கு வந்து லைஃப் எப்படி இருக்குங்கிறது விழாவறையை பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்களாக இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.